சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புயலோட வேகமும் அதிகமாகவே இருக்குது. மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன், அதாவது 4வது 5வது சீசனில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நபர்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசன்லேயே வந்து எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் பாதுகாப்பு கருதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரோமோ ஒன்று மட்டும்தான் வந்துச்சு. அதன் பிறகு ஷூட் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஷூட் சரியாக பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து ஷூட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த வாரம் வந்து வீக்கெண்ட் எபிசோடு வந்து அவ்வளோவா இருக்காது, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னமோ போங்க, இந்த வாரம் என்னமோ பண்ணி நாமினேஷன்லேருந்து சாச்சனாவை காப்பாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா போன வாரமே அந்த அம்மா வெளியில் போக வேண்டியது, இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா வெளியில் போக வேண்டியது டேஞ்சர் சோனில் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகுமார், ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மழையை காரணம் காட்டி வெளியில் இருந்து தப்பிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா போன வருஷம் வந்து அழகாக போயிட்டு இருந்துச்சு. நிக்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. புயலை காரணம் காட்டி இந்த வாரம் வந்து எவிக்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமோ ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.